பொதுவாகவே ஒரு பிரபலத்துக்கு மகனாக பிறந்தா அவங்க மிகப்பெரிய ப்ராப்ளத்தை சந்திக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் ஏற்படும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய புகழோட உச்சத்தில் வந்திருந்தா, உங்கள் அப்பாவெல்லாம் எப்படிப்பட்ட ஆள், உங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு புள்ள பிறந்திருக்கு, அதாவது இந்த வாத்தியார் புள்ள மக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த குத்தி காட்டக்கூடிய ஒரு மனப்பான்மை இந்த சமூகத்தில் உருவாக ஆரம்பிச்சிடும். எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட கம்பேர் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு சூழல்களே அவங்கள ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு ஆளாகும். உங்கள் அப்பா அப்படி இருந்தார், நீ இப்படி இல்லை, உங்கள் அப்பா அந்த படம் பண்ணார், நீ இந்த படம் பண்ணல, அந்த காலத்தில் உங்கள் அப்பாவை பக்கம் க்யூவில் நிற்கும், ஆனால் நீ இப்போ எதுவுமே வந்ததில்லை, இப்படின்னு சொல்லியே அவங்கள ஒரு மனநோயாளியாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு என்னடா அந்த வாழ்க்கை, நம்ம எதுக்கு இந்த மனுஷன் வயிற்றில் பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை அவங்களுக்குள்ளே உருவாக ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட பாரதி ராஜாவோட பையன் மனோஜ் அவர் வாழ்க்கையில் சந்தித்தது இப்படிப்பட்டதான். ரொம்ப வைராக்கியமான ஆள், ரொம்ப திறமையான ஆள். ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் திறமையோடு சேர்ந்து லக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லக்கும் திறமையும் ஒன்று கூடும்போது தான் அவங்க உச்சத்துக்கு போவாங்க. தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட பல ஹீரோக்களை, அதாவது கதாநாயகனாக இருக்கட்டும் கதாநாயகியாக இருக்கட்டும், பல பேரை அறிமுகப்படுத்தி வச்சவர் தான் பாரதி ராஜா. ஒன்றுமே இல்லாத ஒரு களிமண் மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களை கூட ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போன பாரதி ராஜா அவரோட பையனுங்க ஒரு நடிகனாக்க முடியலை. ஒரு முழு நடிகனாகவும், நடிகன்னா அவர் ஒரு நல்ல திறமையான நடிகர் தான், ஒரு கமர்ஷியல் ஹீரோவா, அதாவது பேர் சொல்லிக்கிற அளவுக்கு இப்போ விஜய், அஜித், ரஜினி, கமல், தனுஷ், சிம்பு இப்படிங்கிற ஒரு பட்டியல் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு பட்டியலில் மனோஜுங்கிற ஒரு பேரே வரல. அதாவது பாரதி ராஜாவுடைய கனவுகள் அந்த ஒரு முன்னணி நடிகரில் தான் இருக்கணும். தான் பையன் ஒரு சூப்பர் ஸ்டாராக நடிக்கணும், இருக்கணும், காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லையா, அது மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. ஆனால் மனோஜுக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லை. ஆரம்பத்தில் இருந்த பாரதி ராஜா தான் ரொம்ப வலுக்கட்டாயமாக நீ நடிக்க ஆரம்பி, எல்லாமே சரி வரும் அப்படின்னு சொல்லி தாஜ்மஹால் படத்தில் நடிக்க ஆரம்பித்தது. அதுக்குன்னு மிகப்பெரிய பிரம்மாண்டமான செலவில் உருவாக்கப்பட்டது. பல எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஏஆர் ரஹ்மான் இசை பட்டி தொட்டி எங்கும் ஒழித்தது. அந்த படத்திலேயே அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டையெல்லாம் நடந்து மனோஜ் கோவிச்சுட்டுலாம் போனார். அதுக்கப்புறம் பாரதி ராஜா வீட்டில் போய் மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் நடிக்க கூப்பிட்டு வந்தார். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து இருந்தது. தலை அஜித்து கூட பாரதி ராஜா பையனை பார்த்து அந்த திருப்பாச்சி அருவாளை தீட்டிக்கிட்டு வாடான்னு அந்த பாட்டு சொல்கிறப்ப ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டி, நீங்கள் எல்லாம் நோகாமல் அப்படியே வந்துடுறீங்கடா அப்படின்னு செல்லமாக சொன்னதாக மனோஜ் கூட ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தார். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு பிரபலத்துக்கு பையனாக பிறந்தால் அதோட வழி என்ன இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தான் தெரியும்னு மன குமுறல் எல்லாத்தையும் சொல்லியிருந்தார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் மனோஜுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லராக இருந்தது, ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தது அவருடைய மனைவி நந்தனா. நந்தனாவும் ஒரு நடிகை தான், ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு ஒரு அழகான ஒரு அமைதியான நடிகை அப்படின்னே சொல்லலாம். மனோஜுக்கு பரவாயில்லப்பா, நீ எப்படியாவது ஜெயிச்சிடுவ, அடுத்த கட்டத்துக்கு போயிடுவ, உன்னால் முடியும், உங்ககிட்ட திறமை இருக்குது, கொஞ்சம் டைம் எடுக்குது, அவ்வளோதான், மற்றபடி வந்துடுவேன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணியே அவங்கள கொண்டு வந்தாங்க. ஒரு கட்டத்தில் சங்கர், மணிரத்னம் எல்லார்ட்டையும் உதவி இயக்குனராக இருந்து அதுக்கப்புறம் டைரக்ஷனில் இறங்கணும் அப்படின்னு மனோஜ் முடிவு பண்ணார். அப்போ தான் இயக்குனர் சுசீந்திரனோட கதையில் மார்கழி திங்கள்ங்கிற ஒரு படத்தை நான் இயக்குறேன் அப்படின்னு அவர் முடிவு பண்ணார். அந்த படத்தை இயக்கி படமும் வெளியாச்சு. படம் வணிக ரீதியாக, அதாவது கமர்ஷியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகலை, தொடர் தோல்வி. என்னடா எல்லாமே தோல்வி ஆகுது, எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது, நடிக்க போனால் நடிப்பு ஃபெயிலியர், டைரக்ஷன் பண்ண போனால் டைரக்ஷன் ஃபெயிலியர், நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம், என்ன துரோகம் பண்ணோம், இப்படிங்கிற இந்த மன உளைச்சலே நாளுக்கு நாள் அதிகமாக ஆரம்பித்தது. ஏற்கனவே அந்த மனுஷன் சுகர் பேஷண்ட்டு, அவருக்கு சுகர் இருந்ததுனால கூடவே கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்து சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு இதய அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணியிருந்தது. இந்த இதய அறுவை சிகிச்சை பண்ணி அந்த டாக்டரே சொன்ன அட்வைஸு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிக்காதீங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் சொன்னது. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நம்மளை அறியாமல் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷனுக்குள்ளே தள்ள ஆரம்பிச்சிடும். மனோஜையும் அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷனுக்குள்ளே தள்ள ஆரம்பித்தது. அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி கூட அன்றைக்கி சாயங்காலம் பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டு தான் மனைவி நந்தனாட்டை ஒரு டீ போட்டு கொடுமான்னு கேட்டிருக்காங்க. அவங்க கிச்சனில் போய் டீ போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் தான் இவருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற வழியிலேயே, அதாவது அங்கேயே உயிர் பிரிஞ்சிருச்சு, இருந்தாலும் அவரை காப்பாற்றலாம்னு கொண்டு போகிற வழியில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அவர் இறந்து போனதுக்கப்புறமும்
அவங்களுடைய மனைவி வந்து நந்தனா ரொம்ப பொறுமைசாலி, அதே சமயத்தில் தைரியசாலி. தான் கணவனுடைய ஆத்மா சாந்தி அடையணும், அப்போ தான் கணவனுக்கு வந்து பிடிச்ச விஷயத்த வந்து ஒன்று பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க இப்போ என்ன ஒரு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, மனோஜுக்கு வந்து பிடிச்ச விஷயம், அதாவது ஆதரவற்ற முதியவர்கள், இந்த ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது அதாவது தெரியாமல் அந்த உதவி செய்வாங்கள்ல, சின்ன சின்ன உதவி, ரோட்டோரம் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இது மாதிரியான உதவிகள் செய்யக்கூடியதில் மனோஜ் வந்து அந்த உதவிகள் செஞ்சு திருப்தி அடையக்கூடிய ஒரு கேரக்டரான். அதனால் தான் இறந்து போனதுக்கப்புறமும், அதாவது தான் கணவர் இறந்து போனதுக்கப்புறமும் தான் கணவருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பிடிச்சதோ அது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வந்து பண்ணணும். அதனால் கூடிய சீக்கிரமே தன் கணவர் மனோஜ் பேரில் ஒரு முதியோர் இல்லமும் ஒரு அனாதை ஆசிரமமும் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ராசஸை வந்து கூடிய சீக்கிரம் முழுவீச்சாக வந்து ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கு என்னோடய மனோஜ் என் கூடயே வந்து இருப்பார் அப்படின்னு நந்தனாவும் சில உருக்கமான தகவல்களை வந்து சொல்லியிருக்கதா இப்போ சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்.